ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ரௌனி மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 250 கிராம் டார்க் சாக்லேட், கோகோ பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா ஃப்ளேவர், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், பட்டர், மைதா, முட்டை. இதுதான் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ரௌனி மேக் பண்ணுறதுக்கு 250 கிராம் டார்க் சாக்லேட்டை உடைச்சி எடுத்திருக்கேன். எனக்கு 250 கிராம் போதும். உங்களுக்கு தேவையான எடுத்துங்க. அடுத்தது பட்டர் தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். 150 கிராம் பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி அதை ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரெண்டுமே உடைச்சி வச்சோம் இல்லையா, பட்டரும் டார்க் சாக்லேட்டும் அதை அது கூட வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு மெல்ட் ஆகணும். அப்போ தான் நல்லா கேக் சூப்பராக வரும். அடுத்தது நம்ம ஒயிட் சுகர் 75 கிராம் வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 75 கிராம் ஒயிட் சுகர். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் 75 கிராம். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் 3 முட்டை எடுத்துருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் 1 ஸ்பூன். அப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர், அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் மைதா ஒரு கப் அளவு எடுத்துருக்க போட்டுக்கணும். அடுத்தது கோகோ பவுடர், அது 1 கப் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அடுத்தது மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இப்போ இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அதில் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இல்லையா, அந்த சாக்லேட் எல்லாமே இதில் ஊற்றிட்டு சும்மா டிசைனுக்காக நான் இப்படி போட்டுக்கணும். உங்களுக்கு வேணால் ஸ்லைஸாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்புறம் ஓவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச கேக் எடுத்து அதுக்குள்ளே ஒரு 25 மினிட்ஸ் வைக்கணும் ஓவனில். 25 மினிட்ஸ் ஆகிட உடனே எடுத்து பார்த்தா கேக்கு ரெடி. ப்ரௌனி கேக் ரெடி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் நைஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலே நாங்களே ஈஸியான முறையில் ப்ரௌனி கேக் ரெடி பண்ணியிருக்கோம். வெரி நைஸ். நீங்களும் இதேமாரி ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.